Hey guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மோட்டார் சைக்கிள் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோட Extreme 125R பத்தி தான் பண்ணி பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மோட்டார் சைக்கிளோட இன்ஜினை பத்தி பார்த்தலாம். இந்த பைக்கோட இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னா 124.7cc இன்ஜின். இட்ஸ் மேக்ஸிமம் பவர் அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா 7.4 bhp ஆஃப் பவரையும் டார்க் வந்து 10.5 Nm டார்க் தான் யூஸ் பண்ணுது. ஸோ இந்த நம்பர் வைஸ் பார்க்கும்போது பைக்கோட ஸ்பெக் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தெரியும் அந்த பவர் வைஸ் பார்க்கும்போது. பட் நான் ரைட் பண்ணி பார்த்த வரைக்குமே பைக்கோட இன்ஜினோட ரீஃபைன்மெண்ட்ல வந்து செமையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். டியூக் 125 அந்த மோட்டார் சைக்கிள் கம்பேர் பண்ண கூட இனிஷியல் டார்க் அப்படின்றது நல்லாவே தெரியும் இந்த மோட்டார் சைக்கிள். அதான் மெயினான விஷயம். தென் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி வர 10 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் லாங் ரைட்ஸ் எங்கே போகிறீங்க அப்படின்னாலும் ஒரு பிரச்சனையும் இல்லை. மைலேஜ் நிறைய ஒரு 60 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஆவரேஜாக தரும். ஸோ 100cc அப்படின்றாலும் நீங்கள் வந்து மைலேஜ் பற்றியே கவர் பண்ண சொல்லி அவசியமே இல்லை. ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். தென் மோட்டார் சைக்கிளோடைய சீட் ஹைட்டுன்னு வரையில் அவங்க வந்து 795 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டால் ரைடர்ஸாக இருக்கட்டும் ஷார்ட் ரைடர்ஸாக இருக்கட்டும் ரெண்டு பேருக்குமே நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீல் தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஈவன் நான் வந்து 5.8 feet டால் நான். ஸோ ஹைட்டுக்கு ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். பிள்ளையோட கம்ஃபர்ட்னு வரையில் ஓரளவுக்கு நல்ல டீசெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் லேடிஸ் வந்து ஒன் சைடாக உட்காரும்போது கம்ஃபர்ட் மேபி அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கலாம். ஓகேங்களா. தென் பில் குவாலிட்டின்னு வரையில் உங்களுக்கு வந்து நல்லா டாப் மேட்சாக கொடுத்துருக்காங்க. எங்கேயுமே வந்து பேனல் கேப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லை. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பில் குவாலிட்டி அப்படின்ற விஷயத்தை வந்து நல்லா பண்ணிக்கலாம் ஹீரோ சைட்லேருந்து. ஸோ இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். தென் ஃப்ரண்ட் சஸ்பென்ஷன் வரையில் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. 31mm டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். மற்ற காம்படிட்டர்ஸ் கம்பேர் பண்ண அதாவது டிவிஎஸ் ரைடர் என்ன 125 எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த சஸ்பென்ஷன் வந்து நல்ல ஒரு பல்கான சஸ்பென்ஷன். ஈவன் நீங்கள் வந்து மேடு பள்ளமான ரோட்டில் கூட ஈஸியாக வந்து இந்த சஸ்பென்ஷன் வந்து தாங்குது. நம்மளுக்கு எந்த விதமான இம்பாக்ட்டுமே கொடுக்கல. அதான் பார்த்தீங்கன்னா ஒரு மெயினான விஷயம். தென் ரியலில் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோனோஷாக் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஒன் ஆஃப் தி குட் திங் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 240 mm டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்காங்க. தென் ரியலில் வந்து உங்களுக்கு வந்து ட்ரம் பிரேக் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ரியல் வந்து ஒரு டிஸ்க் வேரியன்ட் கொடுத்தா இன்னும் நல்லா இருக்கும் நினைக்கிறேன். பிரேக்கிங் பொறுத்தளவுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த பவருக்கு ஒரு சூப்பரான பிரேக் அப்படின்னு சொல்லலாம். ரியர் பிரேக் பொறுத்தளவுக்கு ஓகே நல்லா சொல்லணும். ஃப்ரண்ட் பிரேக் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. அது வந்து நீங்கள் சொல்லியே ஆகணும். ஸோ ஏபிஎஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லணும். தென் இந்த மோட்டரோட ஃப்ரேம்னு வரையில் அவங்க வந்து டைமண்ட் ஃப்ரேம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃப்ரேம் வந்து ஐ திங்க் 125cc ஒரு நல்ல ஒரு ஃப்ரேம் அப்படின்னு சொல்லலாம். தென் டயர்ஸ் வரையில் ஃப்ரண்ட்ல வந்து 90 section ஆஃப் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியர்ல வந்து 120 section டயர் கொடுத்துருக்காங்க. டயர்ஸோட கிரிப்புமே வந்து நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஈவன் ஹை ஸ்பீடோட ஸ்டெபிலிட்டியுமே வந்து பைக் நல்லாவே இருக்கு. அதாவது கார்னரிங் பண்ணும்போது கூட அவ்வளோ டீசெண்டான ஒரு டயர் கிரிப் சொல்லணும்னே சொல்லலாம். ஸோ எக்ஸ்ட்ரீம் கார்னரிங்க்கு எப்படி இருக்குன்னு தெரியல. பட் நான் டீசெண்டாக ஒரு கார்னர் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. தென் மோட்டார் சைக்கிளோடைய அட்வான்டேஜ்னு வரையில் 125cc ஒரு நிறைய விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்காங்க. அசார் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் ஐ திங்க் ஒரு குட் திங் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த செக்மெண்ட்டில் மற்ற மோட்டார் சைக்கிள்ஸை இந்த ஒரு ஃபீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா தரல. தென் செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா கிக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வர மோஸ்ட்லி எந்த மோட்டார் சைக்கிள் பார்த்தீங்க அப்படின்னா கிக்கர் அப்படின்ற விஷயத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டான். ப்ளஸ் பேட்டரி சப்போஸ் வீக் ஆயிடுச்சு அப்படின்னாலும் நம்ம இந்த கிக்கர் வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக ஒரு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லலாம். தென் ஹீட்டிங் இஷ்யூ இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி வந்து மோட்டார் சைக்கிள் வந்து பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்றது இல்லை. ஸோ நான் வந்து ஒரு 1/2 hour பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிள் ரைட் பண்ணேன். ஸோ பெருசாக ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு எதுவுமே ஃபேஸ் பண்ணலாம். நல்லா ஒரு சூப்பரான இன்ஜின் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டினேன். அப்படி இருந்துமே வந்து எனக்கு எந்த விதமான ஹீட்டிங் இஷ்யூ தெரில. ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஆஃபீஸ் போகிறீங்களா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் வீக்கெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரைட் போகிறீங்க அப்படின்னாலும் ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் பைக்கோட பிக்கப் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ரொம்ப மோசம் சொல்ல முடியாது. மற்ற 125cc மோட்டார் சைக்கிள் கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு டீசெண்டான ஒரு மோட்டார் சைக்கிள் சொல்லலாம். ஒரு 150cc மோட்டார் சைக்கிள் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. தென் அடுத்து பார்த்தோம்னா பைக்கோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து நெகட்டிவ் எல்சிடி கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம Extreme 160R வந்து பார்த்துருப்போம் இல்லையா. ஸோ அதே கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. நல்லா டைரக்ட் செல்லில் கூட ஓரளவுக்கு டீசெண்டாக பார்த்தீங்கன்னா தெரியுது இந்த கிளஸ்டர். தென் சுவிச்சஸ்னு வரையில் அவங்க வந்து இன்ஜின் கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டார்ட் பட்டன். ஸோ அதில் இன்டெகிரேட்டட் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இது லெஃப்ட் சைடு வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஹைபிங் ப்ளோபிங்கான சுவிச்சஸ். தென் ஃப்ரண்ட்ல வந்து பாஸ் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசார் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்து டர்ன் இண்டிகேட்டர்ஸ். தென் ஹாரன். ஸோ சுவிச்சஸ் பொறுத்தளவுக்கு ஒரு நல்ல டீசெண்டான சுவிச்சஸ் கொடுத்துருவாங்க. குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ சீப்பான குவாலிட்டின்னு சொல்ல முடியல. நல்ல ஒரு சூப்பரான குவாலிட்டி கொடுத்துருக்காங்க. தென் பைக்கில் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க ஆப்ஷன். ஸோ ப்ளூடூத்தில் எனக்கு பெருசாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் இந்த ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா. இந்த மோட்டார் சைக்கிளோட சீட்டிங் போர்ஷன் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது ஒரு கம்ஃபர்டபுளான சீட்டிங் போர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரைடரோட ஃபுட் பெக்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா ரைடர் சென்டராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்ப ரியர் செட்டாக இல்லை. ஸோ நல்லா ஒரு கரெக்டாக சென்டராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சிட்டியில் வந்து உங்களுக்கு வந்து லெக் பெயின் எதுவுமே வராது. ஸோ நல்லா கம்ஃபர்டபுளாக இருந்தது நீங்கள் வந்து உட்காந்துக்கலாம். தென் இப்படி தான் இருக்கும் உட்காரதுக்கு. ஹேண்டில் பேர் பொறுத்தளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப லீன் பண்ணி ஓட்டுற மாதிரி தெரியல. நல்லா ஒரு அப்டேட்டான ஒரு ஹேண்டில் பேர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா ஒரு ஸ்போர்ட்டியாகவும் இருக்குது. அட் தி சேம் டைம் நல்லா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலும் கிடைக்குது. அதில் ஒரு சூப்பராக விஷயம் பண்ணிக்கலாம். தென் டர்னிங் ரேடியஸ். ஸோ சிட்டியில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக டர்ன் பண்ணிக்கலாம்.
அது எந்த டவுட்டுமே இல்லை. பைக்கோட வெயிட்மே பார்த்தீங்க அப்படின்னா 136 kg தான். நல்லா ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து பார்க்கிங்கில் நிப்பாட்டுறீங்க அப்படின்னா கூட ஈஸியாக வந்து மூவ் பண்ணிக்கலாம். தென் சென்டர் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு அட்வான்டேஜாக வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. தென் பைக்கோட ஹெட்லைட் ஃபுல்லாக எல்இடி செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டர்ஸ்லேருந்து டெய்லைட் இருக்குது எல்லாமே எல்இடி தான். விசிபிலிட்டி பொறுத்த அளவுக்கு டீசெண்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஃப்ரண்ட்ல வந்து 2 எல்இடி ப்ரொஜெக்ட் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொஜெக்ட் லைட் பற்றி உங்களுக்கு தெரியும், நல்ல ஒரு விசிபிலிட்டி இருக்கும். ஸோ அது வந்து ஒரு அட்வான்டேஜ். நீங்கள் வந்து ஒரு எல்இடி டிஆர்எல்ஸ் கொடுத்துருவாங்க, 2 எல்இடி. ஸோ டிசைன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலர் ஸ்கீம்ஸ் அப்படின்னு வரையில நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா கிரே ப்ளூ, இன்னொரு கலர் இருக்குது, பிளாக் இருக்குது. தென் இதே மாதிரி இருக்கும். தென் இங்கே வந்து ரெட் கலர் காம்போ இருக்கும். அது வந்து கிரே வித் ரெட் அப்படின்னு சொல்லலாம் காம்போ. ஸோ அது வந்து ஸ்க்ரீனில் வந்து போடுறேன், அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எஸ். தென் இந்த மாதிரி சொல்ல சைட் மிரர்ஸ்னு வரையில ஒரு டீசெண்டான சைட் மிரர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். குவாலிட்டி வைஸ் ஓகே. அது மாதிரி ரைட் பண்ணும்போது வைப்ரேஷன்ஸ் பெருசாக தெரியல. ஸோ அப்படின்னாலும் பின்னாடி ஒரு வெஹிக்கிள்ஸ் வந்து நல்லா கரெக்டாக வந்து நம்மளுக்கு வியூ அப்படின்றது தெரியுது. அதில் எந்த மாதிரி டவுட்மே இல்லை. ஈவன் டாப்பில் கூட நான் வந்து 70, 80 போகும்போது கூட பின்னாடி ஒரு வெஹிக்கிள் வந்து கரெக்டாக தெரிஞ்சிச்சு. ஸோ அதில் எந்த மாதிரி டிஸ்அட்வான்டேஜ் இல்லை. எஸ். பைக்கோட எக்ஸாஸ்ட் வந்து பார்த்துடலாம். ஸோ எக்ஸாஸ்ட் நோட் கேட்டிருப்பீங்க. ஸோ ஒரு டீசெண்டான ஒரு எக்ஸாஸ்ட் நோட் பண்ணி சொல்லலாம். நம்ம சேனல் யாரும் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அப்புறம் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அது எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பை.